ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், வேர்ல்டு கப் ஸ்குவாட் விட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இருக்கலாம், பிடிக்காத பிளேயரும் ஸ்குவாடில் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. நம்ம சுப்பிரமணிய பத்ரிநாத் இந்தியன் ஸ்குவாடை பற்றி பல விமர்சனம் வச்சுருக்காருங்க. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சுப்பிரமணிய பத்ரிநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் நட்ராஜ் எடுக்கலை, ஃபார்மில் இல்லாத சிராஜ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, ஏன் நட்ராஜ் எடுக்கலை சொல்லிட்டு ரொம்ப ஆவேசப்பட்டிருக்காரு. ஒரு தமிழக வீரர்னா இருந்தால் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ண போலக்குது. இப்போ நார்மலாக ஒரு 70-80% பண்ணாவே இந்திய டீமில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழகனாக இருந்தால் ஃபுல் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த மாதிரி பேசுகிற ஆள் இல்லை. இப்போ நட்ராஜன் எடுக்காத இப்படி பேசியிருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. ஏன்னா இந்தியன் டீமில் நிறைய தமிழக வீரருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா கூட ஒரு யூடியூப்பில் பேசியிருப்பார் அவரோட சேனலில். ஒரு தமிழனாக போயிட்டு இந்தியன் டீமில் விளையாடுறது ஈஸி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுமாரி தாங்க இப்போ இந்தியன் டீமும் மேனேஜ்மெண்ட்டும் இருக்காங்க போல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நட்ராஜன் நல்ல பவுலருங்க. ரீசெண்ட் டைமில் ஃபார்மில் இருக்கார், பர்பிள் கேப் ஹோல்டருங்க இப்போ கூட. அதனால் அப்படியாப்பட்ட ஒரு பவுலர் ஏன் எடுக்கலை? அது இல்லாமல் டெத்தில் சூப்பராக போடுறாரு. நீங்கள் இந்த 15 ஸ்குவாடில் எடுக்கலனா கூட பரவாயில்ல, 15 பேர் இருக்கிற ஸ்குவாடில் அட்லீஸ்ட் அந்த 4 பேர் பேக்கப் பிளேயராச்சும் எடுத்திருந்தா, யாருன்னா ஒருத்தர் இன்ஜுரி ஆயிருந்தால் கண்டிப்பாக அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். நல்ல பவுலர் எடுக்கலை, விட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க, டெத்தில் சூப்பரான பவுலர். எஸ்ஆர்ஹெச் அணிக்கு மெயினாக அந்த பவுலர்ஸால் வின்னிங் பண்ணுற மேட்ச் எல்லாமே நம்ம நட்ராஜனோட பங்களிப்பு நிறையவே இருந்திருக்கு. அதனால் அவர் எடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக சொல்லியிருந்தார் நட்ராஜனை செல்லமாக ஏக்கர் கிங்குன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அவருக்கான வாய்ப்பு மறுக்குதுன்னு சொல்லாங்க. நம்ம இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சீகா சார் இதேமாரி தமிழர்கள் எடுக்காது ரொம்ப ஆவேசமாக பேசியிருப்பார். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். கமெண்டில் பார்த்தா நிறைய பேர் ஏன் ஐபிஎல் டீமில் சிஎஸ்கே டீமில் கூட தமிழகர் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு நான் ஆதரவு தான் சொல்கிறேன். ஏன்னா சென்னை அணியில் கூட தமிழக வீரர் இல்லை. அதுதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழக வீரர் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஷாய் சுதர்சன் சூப்பராக ஆடுறாருங்க ஜிடி அணிக்கு. நம்ம ஷாருக் கான் வேறு ரீசெண்டாக 50 அடித்தார். நம்ம சாய் கிஷோர் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நட்ராஜன் சொல்லிட்டு எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க தமிழக வீரர். ஆனால் அவங்களுக்கு சிஎஸ்கே அணிலே வாய்ப்பு இல்லாத போது கூட ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அதனால் அடுத்த வாரம் மெகா ஆக்ஷன்லாச்சு நம்ம தமிழக வீரர் ஐபிஎல்ல எடுக்கணுங்க, சிஎஸ்கே அணியில் எடுக்கணும். நம்ம பசங்க நம்ம டீமுக்கோசரம் ஆட்டுங்க, வேறு ஏதோ டீமுக்கோசரம் ஆடுறாங்க, எல்லாரையும் எடுக்க சொல்ல. ஒரு 3-4 பேர் நம்ம பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது தாங்க. ஏன்னா நம்ம தமிழக அணிக்கு தமிழக வீரர் விளையாடினா தாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சி பார்க்குறதுக்கும். அதனால் கண்டிப்பாக வர ஐபிஎல்ல தமிழக வீரர் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக தமிழக வீரர் வரணும். அதனால் எத்தனை பேர்லாம் நம்ம சென்னை அணிக்கு அடுத்த வாட்டி எந்தெந்த பிளேயர்லாம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.